அதுக்கப்புறம் இங்கே ஒரு சலூன் இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சலூன். அதாவது வெளியேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 3 இது வேற இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, பிரான்ச் வேற இருக்குது. வேற ஏதோ ஒரு இடத்துல இந்த சலூன் நான் பார்த்தேன். இப்போ ஆக்சுவலாக எங்கே எனக்கு ஞாபகம் வரல. நான் உங்களுக்கு இந்த சலூன் கிட்ட வரும்போது காமிக்கிறேன். எனக்கு அங்கே ரொம்ப நாளாக போய் இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும்னு ஆசை. உனக்கு என்னடா ஹேர் இருக்குது, நீ ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்பீங்க. பட் ஸ்டில் எவ்ரி வீக் மொட்டை அடிச்சிடும். நான் இந்த எவ்ரி வீக் கடையில் போய் மொட்டை அடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து நான் வந்து எவ்ரி வீக் வந்து நானே ட்ரிம்மர் வச்சு எடுத்துக்குவேன் முதல்லாம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் பேர் ராம். அவன் என்ன சொன்னான்னா, நீ பண்ணுறது சரிதான், ஆனால் அதே ஒரு பார்பர் கிட்ட போய் பண்ணினா நீ வீக்லி போகிறதுக்கு அவனோட எக்கானமியும் வளரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து 100 rupees ஃபார் ஹெட் ஷேவ், 50 rupees ஃபார் பியர்ட் ட்ரிம் அண்ட் பியர்ட் இந்த லுக்கு செட் பண்ணுறது 150 rupees. ஸோ வீக்லி 150 rupeesனால் 300 600 வச்சுக்கோங்க. 600 rupees ஒரு மந்த்துக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். அதனால் நான் போய் வீக்லி இது பண்ணிக்குவேன். அதுவும் ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நான் வந்து எப்படி சொல்கிறது, சாட்டர்டேலாம் எனக்கு பேட்சிங்லாம் இருந்துச்சுன்னா அப்போ பண்ண முடியாது. அந்த வீக் வந்து நான் லீவ் போட்டுருவேன். ஐ மீன் அங்கே போகாமல் விட்டுருவேன்னு சொல்ல வரேன். சப்போஸ் நான் அங்கே கிட்ட வரும்போது மறந்துட்டேன்னா இது பண்ணுங்க, இந்த லெஃப்ட் திரும்பினே இருக்கும். ஆனால் மறதி ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் இங்கே போகும்போது ஸ்லோ பண்ணி போகிறேன். ஏன்னா நானே ரொம்ப பா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சலூன் எழுதிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, இங்கே கிங்ஸ்டன். இந்த லெஃப்ட்டில் இங்கே சொல்கிறேன் நான் 125 rupees. அது பாருங்க, பார்பர் போல் தான் வச்சுருக்காங்க பாருங்க. பார்பர் போல்லாம் வச்ச ஒரு அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்ட்ரீட்டே வந்து கிட்டத்தட்ட நார்த் மெட்ராஸ் இன் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி எனக்கு அந்த மாதிரி இங்கே நிறையா இருக்கும். நிறையா ஃபுட் இருக்கும். ஐ மீன் ஸ்மெல் சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். ஒரு ஈவினிங் 6:30 மேலே இங்கே வந்தீங்கன்னா லைக் ஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல், சிக்கன் கபாப் ஸ்மெல்லு, சிக்கன் பக்கோடா ஸ்மெல்லு, ஜூஸ் கடை, அது எல்லாமே இருக்கும் இங்கே. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் டு டிரைவ். ஸோ ஐ ஜஸ்ட் புட் மை கான்சன்ட்ரேஷன் ஆன் டிரைவிங் ரேதர் தென் கீப் ஆன் டாக்கிங். ரைட்டில் இடம் இருக்கா? அதே மாதிரி இந்த சந்தோட எண்டில் நான் லெஃப்ட் எடுப்பேன். அந்த எண்டில் ஒரு சர்ச் இருக்கும் ஆப்போசிட் சைடில். அந்த சர்ச் வந்து மோர் தென் 175 இயர்ஸாக இருக்குது. அது வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னான். வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 15-16 இயர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட இதுவாக இல்லை, எடுத்துக்கவே இல்லை. நான் டிண்டட் கிளாஸ் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் எங்கே ரோட்டில் பம்ப்ஸ் இருக்குது, எங்கே பாட் ஹோல்ஸ் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குதுன்னு என்னால் டிடெக்ட் பண்ணவே முடியல. ஃபேமிலியாக போய்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்காரு வண்டியோட நம்பர், சூப்பராக இருக்கு. இந்த ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் தெரியுதா, அந்த சர்ச் தான் மோர் தென் 170. அங்கேயே போட்டிருப்பாங்க அந்த சர்ச்சுக்கே. இது வந்து அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ப்ளூ கலரில். உங்களுக்கு இதில் ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல.
கீழே விழாம போங்கடா டேய். பாருங்க எப்படி இருக்கான்னு. அவனுங்க பண்றது நம்மளுக்கு பயமா இருக்கு. பத்திரம் பத்திரம், பார்த்து போங்க வீட்டுக்கு. ஆமாப்பா, பத்திரமா போங்கடா. அதில் தொங்கும் போது அத்தனை பேர் தொங்குறீங்க பார்த்த. புரியல, ரெக்கார்ட் பண்ணாலும் நான் டெலீட் பண்ணிவிடுவேன், இது போட முடியாது. சரி சரி, பத்திரம். ஒன்லி மெனி முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டாலையும் இருக்கு, நான் அதில் ஷார்ட்ஸ் போடல, யூடியூப்ல தான் போட்டிருக்கேன். ONLY ஸ்பேஸ் MANY. ஆ அதான். தேங்க்ஸ்மா. அந்த மாசு தான் சார் கடவுள். நான் சொன்னேன்ல, சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க எங்க ஏரியா பசங்கன்ட்டு. அதுதான் அவனுங்க பண்றது நம்மளுக்கு பயமா இருக்கு, பக்கு 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 பக்குன்னு. ஆனா அவனுக்கு தைரியமா நல்லா பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்மளுக்கு வயசும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்பால் அடிக்கிறதுக்கே பயமா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அவனுங்க பார்த்தீங்களா, அதான் இளவட்ட வயசு. பட் ஸ்டில் தே வீட்டுக்கு பத்திரமா போகிறதுக்கு போங்கடா. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஜங்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, சுடுகாடு இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும் அதிகமாக. இந்த சிக்னல்லேருந்து அந்த சுடுகாடு தாண்டுற வரையும் கொஞ்சம் ரோடும் நேரோவாக இருக்கும். ஒரு பஸ்ஸு பின்னாடி மாட்டிக்கினீங்கன்னா அந்த பஸ்ஸு பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹாப்பனிங் பிளேஸ் மாதிரி, எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். ஆனால் இந்த இடத்துக்குலாம் அன் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். யாரோ மலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, அந்த ஒரு வாட்டி பிரிட்ஜு உடச்சி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே தான் ஓட்டணும். எனக்கு அப்போ தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒருத்தன் வண்டி ஓட்டி பழகிட்டான்னாலே அவன் சென்னைக்குள்ளே எங்கே வேணால் ஓட்டிடலாம். செம்ம ஸ்கில்டு டிரைவர் ஆகிடலாம். அதாவது சூப்பராக அவன் வண்டி ஓட்டுவான் அப்படின்னு அவன் நம்பி கொடுக்கலாம். ஐ மீன் ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்கள சொல்ல, பட் ஸ்டில் தெர் ஆர் மெனி அதர் குட் டிரைவர்ஸ் ஆர் தேர் இன் எங்கள் பிளேஸ். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்காக நீங்கள் வந்து சவுத் சைட் சென்னையில் பார்க்க முடியாது. அதாவது பார்ப்பீங்க, மூவிங் டிராஃபிக்காக பார்ப்பீங்க. அதாவது ரோடும் மட்டமாக இருந்து டிராஃபிக்கும் அதிகமாக இருந்தால் எல்லோரும் காண்டாவானுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து அதே ஒரு ஸ்கில் ஆக்கிடுவானுங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு டக் 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 டக்குன்னு கட் அடிக்கிறது, டேக் பண்ணுறது, நீட்டாக இடம் கொடுத்து வண்டி ஓட்டி அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவானுங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப நாள் மண்டையில் ஏறல. அதுக்கப்புறம் நம்ம வயசு பசங்க இருப்பானுங்கள்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவனுங்களாம் எனக்கு சொல்லி கொடுத்தானுங்க. அவனுங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மைண்ட் கனெக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தேவையான என்னென்ன நான் பார்க்கணும், எங்கே நோட்டீஸ் பண்ணணும், அதெல்லாம். ஸோ அப்படி எனக்கு கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேபி ஐ டூ அன் வீடியோ ஆன் ஹவு டு டிரைவ் அ பைக் ஃபார் பிகினர்ஸ். நிறையா பேருக்கு கீர் பைக்கே ஓட்ட தெரியாமல் இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் கேமரா ஒர்க்குக்கு எனக்கு ஆள் கிடைக்கல. அவ்வளோதான், பயங்கரமாக இப்போ காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இனிமேல் ஃபுட்டேஜ் எப்படி ரெக்கார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ரைடிங் அகைன்ஸ்ட் த விண்ட்ஸ். ஸோ விண்டுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டினா நம்ம வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப இரிட்டேட்ஸா இல்லை இந்த டிண்டர் கிளாஸ்னால எனக்கு அப்படி தெரியுதாலும் தெரிய மாட்டேங்குது. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இரிட்டேட்.
நான் ஃபுல் கவர் ஹெல்மெட் போட்டிருக்கேண்ணா, நீங்கள் வரதே தெரியலண்ணா. மிரரில் தான் நான் கவனிச்சேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த லைனில் நிற்கும் போது அந்த சிக்னல் போட்ட உடனே அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்கணும், அதுதான் மாசு, அதான் கெத்துன்னு ஒரு காலத்தில் தெரிஞ்சிருந்த மக்கு தற்கூரி நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்ன இன்சிடென்ட்னா, அந்த பிஎஸ்ஆர் மால்னு ஒரு மால் இருக்குது. அந்த மால் கிட்டே ஒரு சிக்னல் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சிக்னல் இல்லை, சிக்னல்லெஸ் ரோட் ஆக்கிட்டாங்க அதனால் மெட்ரோ நாள். பட் அப்போது ஜிம்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த லைனில் நான் நின்றுட்டுருக்கேன் எப்பவும் போல். ஒரு தண்ணி வண்டி வந்து அங்கே ரைட் அடித்து போச்சு. அங்கே ஒரு லெஃப்ட்டு போகும், சென்னை ஒன் ரோடு மாதிரி, சென்னை ஒன் ரோடுக்குள்ளே போகும். அப்போ அந்த ரைட்டு அவங்க அடிச்சான் ஒரு கட்டு. அதில் லிட்ரலாக ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அந்த வண்டியை அவன் அடிச்சதை பார்த்து. அதாவது எப்படின்னா, சப்போஸ் நான் போயிருந்தேன்னா என்ன ஆகுங்கிறது கண்ணு முன்னாடி காமிச்சான். அப்போ விட்டது தான். அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் அப்பப்போ ரிவ்யூ பண்ணுவேன் நான் இந்த இதில் நின்றுக்கிட்டு. அப்போ விட்டது தான் இந்த முறுக்கின்னு போகிறது இதெல்லாம். எவ்வளோ காலியாகவனா இருக்கட்டும் ரோடு, நான் ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் வண்டி ஓட்டுவேன். அப்படி ஆகிட்டேன் நான் அந்த இதில். அண்ட் இந்த ரோட்டில் தான் நான் சொன்னேன் பாட்டில் உருண்டு வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பாட்டிலெல்லாம் நீங்கள் குடிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எதர் ட்ரூ இட் இன் டஸ்ட்பின், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலே தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது, பிளான்ட்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி எதையா ஒரு இதில் பார்த்துக்கோங்க. ரோட்டில் விட்டுறாதீங்க. அது என்ன எனக்கு அதை நினச்சாலே பக்குன்னு இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், அந்த பாட்டில் கண்டி மூடாமல் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் மூடியை லாக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுகையா சாலா தான். என்னப்பா நம்ம ஊருக்காரங்களே இப்படி பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி, என்னடா இந்த ரோட்லேயே நான் சமாதி ஆக்கிடுவீங்க போல இருக்குங்கிற மாதிரி பயந்துட்டேன் நான் அன்னைக்கு. ஸோ யூஸ்வலி ஐ டோன்ட் டிரைவ் லைக் தட். So okay guys, this is what I wanted to just show you people. If you are new to Chennai, இல்லை நார்த் சென்னைக்கே நீங்கள் வந்தது இல்லைன்னா, I hope this landscapes would have made you think something about these places. If you like it, do comment, subscribe and share it to your friends. So since I grew up in this place, நான் நினச்சேன் என்னுடைய மோட்டோ விலாகிங் எல்லாமே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். எனக்கு டிரைவ் பண்ண பிடிச்சிருக்கு, ஆனால் லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்கான டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்கல. Maybe if I got one, I'll just make another video. I hope you guys have enjoyed the video. Thanks. Bye. I like